என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 57வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழி வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி ஒரு கெபியில் பதுங்கி கொண்டிருந்த சமயத்தில் இந்த சங்கீதத்தை கர்த்தருடைய சமூகத்திலே பாடுகிறார். பாருங்கள், அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்கள். இதை பார்த்த பொழுது தாவீதின் உள்ளம் தொய்ந்து போனது. பாருங்கள், இப்படி தானே நம்ம கண்களுக்கு முன்பாகவே பல பேர் பல சதி திட்டங்களை செய்வாங்க, நம்மளுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வாங்க. நம்ம காதுகள் அதை கேட்போம், நம்மளுக்கு விரோதமாக அவங்க செயல்படுறதை பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது தொய்ந்து தானே நீங்கள் போவீங்க. இப்படி தான் தாவீதும் தொய்ந்து போனார். ஆனால் முடிவு எப்படியா இருந்தது? குழியை வெட்டினார்கள், ஆனால் முடிவில் அதில் அவர்களே விழுந்து போனார்கள். இப்படி தான் மகனே, இப்படி தான் மகளே, உனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் குழி வெட்டுவாங்க, உனக்கு விரோதமான பல காரியங்களை செய்வாங்க. ஆனால் தொய்ந்து போயிடாத, தளர்ந்து போயிடாத. அவங்க எனக்கு குழி வெட்டினாங்க, நானும் அவங்களுக்கு ஒரு பெரிய குழியை வெட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க செய்த பிரகாரமாகவும் செய்யாதிருங்க. எப்படி தாவீது ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தாரோ, அதே போல உங்களையும் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் சதி திட்டங்கள் செய்ய நினைத்தவர்கள் முறியடிக்கப்பட்டதை உங்கள் கண்கள் காணத்தக்கதாய் ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய ஆரம்பிப்பார். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கால்களுக்கு விரிக்கப்பட்ட வலைகளை குறித்தும் உனக்கு விரோதமாய் வெட்டப்பட்ட குழிகளை குறித்தும் கவலைப்பட்டு கலங்கி போய் தொய்ந்து போய்விடாதே. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டையிலே நெருங்கி போய்கொண்டே இரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.